வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு நூடுல்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு நூடுல்ஸு செய்ய போகிறோம். நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அது கூட நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். அதை நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இருக்கிற மாவையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ நம்ம கையில் நல்லா பசஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எண்ணெய் நல்லா உருட்டி வச்சாச்சு மாவை. இப்போ மாவை நல்லா அந்த பூரிக்கு உருட்டின மாதிரி உருட்டணும். இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நான் வாட்டர் கேன் எடுத்துருக்கேன். இந்த வாட்டர் கேனில் நம்ம கொஞ்சமாக இந்த இடத்துல நம்ம எண்ணெய் ராவிக்கலாம். எண்ணெய் ராவிட்டு இதை இப்படி நடுவில் இந்த மாதிரி இருக்கும். சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால். இந்த மாதிரி எல்லாமே இதே மாதிரி செஞ்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும், சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறோம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ வெந்நீர் கொதிச்சுட்டு இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும்.
2 நிமிஷம் ஆயிட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டுடலாம் தண்ணியில். இப்போ வந்து நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டாச்சு. இப்போ நம்ம ஐஸ் வாட்டர்லேருந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். மல்லியில் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். சோயா சாஸ் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வந்து நம்ம கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிரட்டும். பூண்டு நான் ஒரு 2 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நல்லா பூண்டு ஸ்மெல் நல்லா போகட்டும். இப்போ வந்து இந்த எண்ணெய் நம்ம தாளிச்சதை இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து இதை நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. உருளைக்கிழங்க வச்சு நூடுல்ஸு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.